அண்மைச் செய்தி. வங்கக்கடலில் மலாக்கா நீரிணை அருகே நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கிறது. அண்மைச் செய்தி. வங்கக்கடலில் மலாக்கா நீரிணை அருகே நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. மலாக்கா நீரிணை அருகே நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 48 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது உருவாகியிருக்கிறது. வங்கக்கடலில் மலாக்கா நீரிணை அருகே நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கிறது. மலாக்கா நீரிணை அருகே நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 48 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. மற்றொரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகிறது. வங்கக்கடலில் தென்மேற்கு பகுதியில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. வங்கக்கடலில் மலாக்கா நீரிணை அருகே நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மாணிக்கம். மாணிக்கம், முழு விவரங்கள் என்ன? வங்கக்கடல்ல 2 காற்றழுத்த தாழ்வு மண்டலங்களுக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் புயல் உருவாகும் என்று சொல்லப்பட்டிருந்த எச்சரிக்கை தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய தகவலில் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மலாக்கா நீரிணை பகுதிகளில் தெற்கு வங்கடல் பகுதியை ஒட்டிருக்கக்கூடிய மலாக்கா நீரிணை பகுதிகள் அருகே நிலவி வரக்கூடிய அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்திருக்கிறது. இது அடுத்த 48 மணி நேரத்தில் புயலாக வலுவடையும் என்று வானிலை ஆய்வும் கணித்திருந்த சூழல்ல தற்பொழுது அடுத்த 48 மணி நேரத்தில் அது மேலும் வலுவடையும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. புயலாக உருமாறும் என்று வானிலை ஆய்வும் சொல்லியிருந்த அந்த முன்னறிவிப்பை தற்பொழுது நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். மேலும் கூடுதலாக தற்பொழுது இலங்கை அருகே தென்மேற்கு வங்கடல் பகுதிகளில் உருவாகி இருக்கக்கூடிய ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும் எனவும் அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் அதாவது முன்னும் 48 மணி நேரத்தில் மற்றொரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தென்மேற்கு வங்கடல் பகுதிகளில் உருவாகும் எனவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு இதனால் மழைக்கான வாய்ப்புகள் என்னவாக இருக்கும் என்ற விவரங்களை பின்வரும் முன்னறிவிப்புகளில் தெரிவிக்க இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போதைய சூழலில் புயல் உருவாகும் என்று சொல்லப்பட்டிருந்த எச்சரிக்கை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மலாக்கா தீவு நீரிணை பகுதிகள் அருகே இருக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை நிலவரப்படி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கூடிய நிலையில புயலாக வலுப்பெறுமா என்பது குறித்தான தகவல்கள் தற்பொழுதைய முன்னறிவிப்பில் இடம்பெறவில்லை. இதற்கு முன்பாக காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய 48 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறும் என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது புயல் என்ற அந்த முன்னறிவிப்பு திரும்ப பெறப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. ஏனெனில் 2 காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் உருவாகிறது. இதில் எந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறும் என்பதில் ஒரு சலனம் நீடிக்கிறது. இதனால் அடுத்த ஒரு 48 மணி நேரத்திற்கு இதனுடைய நகர்வு மற்றும் வளர்ச்சியை பொறுத்து எந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதாவது தற்பொழுது மலாக்கா நீரிணை பகுதியை ஒட்டிய வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கிறது. இது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம். மற்றொரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாவதற்கான வாய்ப்பு என்பது இலங்கையை ஒட்டியிருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கடல் பகுதிகளில் இன்று காலை உருவாகி இருக்கக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது 2வது காற்றழுத்த தாழ்வு மண்டலம். இந்த 2இல் எது புயலாக வலுப்பெறும் என்பது உறுதியாக கணிக்க முடியாத சூழல் இருப்பதனால தொடர்ந்து காத்திருப்பதாகவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துடைய நகர்வு தற்பொழுது மலாக்கா நீரிணை பகுதி ஒட்டியிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துடைய நகர்வும் அதே போன்று இலங்கை ஒட்டியிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியுடைய காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடிய வாய்ப்பும் பொறுத்து எது புயலாக வலுப்பெறும் என்பதை சொல்ல இருப்பதாக வானிலை தெரிவித்திருக்கிறார்கள். அதனால் தற்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புயலுக்கான எச்சரிக்கை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. புயல் உருவாகும் என்று வானிலை ஆய்வு கொடுத்திருந்த எச்சரிக்கை தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டு அதற்கு பதிலாக காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வலுவடையும் என்று சொல்லப்பட்டிருப்பதால் மலாக்கா நீரிணை பகுதியில் ஒட்டியிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய மட்டுமே வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து
பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.